ஒரு அழகான காட்டில் விலங்குகள் அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். அந்த காடுகளின் அருகாமையில் ராமசாமி, குப்புசாமி என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இதில் ராமசாமி என்பவர் மட்டும் தினமும் காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி தலையில் சுமந்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து தினமும் உழைத்து வந்தார். குப்புசாமி தினமும் வீட்டில் எப்பொழுதும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான். இரண்டு நண்பர்கள் தினமும் நகர்ப்புறம் சென்று வருவார்கள். அதில் குப்புசாமி இங்கேயே நாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று கூறுகிறான். நண்பா, இயற்கையான கிராமத்தில் வாழ்ந்து கொள்கிறேன். நகரத்திலேயே குப்புசாமி ஒரு ஜூஸ் கடையில் வேலை செய்து வந்தான். நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக ராமசாமி தன் தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை பறித்து தலையில் சுமந்து கொண்டு ஊர் ஊராக சென்று விற்று வருவார். நாட்கள் செல்ல செல்ல தள்ளுவண்டியில் சென்று தன் வியாபாரத்தை பெருக்கினார். சில நாட்களில் அவருக்கு திருமணமும் ஆகி தன் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். குப்புசாமி சோம்பேறி என்பதால் வேலை சரியாக செய்யாததால் துரத்திவிட்டார்கள். அவர் வேறு வழி தெரியாமல் நகரத்திலேயே பணத்திற்கு வழியில்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தார்.